அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அசைன்மென்ட் மாடல் ப்ராப்ளம்ல செகண்ட் ப்ராப்ளம் பார்க்க போறோம். இந்த ப்ராப்ளம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம ஹங்கேரியன் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். ஃபார் ஆப்டிமம் அசைன்மென்ட். வாங்க ப்ராப்ளம்குள்ள சால்வ் பண்ணலாம். The processing time in hours for the jobs when allocated to the different machines are indicated below. அதாவது நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, ப்ராசஸிங் டைம் இன் ஹவர்ஸ்ல கொடுத்திருக்காங்க. ஒரு 5 விதமான மிஷினுக்கு 5 விதமான ஜாப் வந்து அசைன் பண்றாங்க. அந்த 5 விதமான மிஷின் எவ்வளவு டைம் எடுத்துக்குது அந்த ஜாப கம்ப்ளீட் பண்றதுக்கு, அத நமக்கு ஹவர்ஸ்ல குடுத்துருக்காங்க. இப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்டின்னா, அசைன் த மிஷின்ஸ் ஃபார் தி ஜாப்ஸ் சோ தட் தி டோட்டல் ப்ராசஸிங் டைம் இஸ் மினிமம். கரெக்ட்டா நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, 5 விதமான மிஷினுக்கும் கரெக்ட்டான ஜாப நீங்க அசைன் பண்ணணும். இப்படி நீங்க அசைன் பண்ணீங்க அப்டின்னா, டோட்டல் ப்ராசஸிங் டைம் வந்து எவ்வளவு ஆகும் அப்டின்னா, கம்மியாகணும் அப்டின்னு நமக்கு கொஸ்டின்ல வந்து குடுத்துருக்காங்க. சோ நமக்கு குடுத்திருக்கிறது வந்து 5 விதமான மிஷின் M1, M2, M3, M4 அப்படிங்கிறது 5 விதமான மிஷின். ஸோ அதுக்கு 5 விதமான ஜாப் வந்து நம்ம அசைன் பண்ணணும். ஓகே. ஸோ நம்ம இத எப்படி எந்தெந்த ஸ்டெப்ஸ்ல சால்வ் பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து குடுத்திருக்கிற ப்ராப்ளம்க்கு காஸ்ட் மேட்ரிக்ஸ் எழுத போறோம். காஸ்ட் மேட்ரிக்ஸ் எழுதிட்டு ரோ ரிடக்ஷன் பண்ண போறோம். தென் காலம் ரிடக்ஷன் பண்ண போறோம். தென் அதுக்கு நம்ம ஜாப் அசைன் பண்ண போறோம். சப்போஸ் அசைன் ஆகல அப்படின்னா ஹங்கேரியன் மெத்தட் யூஸ் பண்ணி நமக்கு இதை அசைன் பண்ண போறோம். இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நிறைய ப்ராப்ளம் பாக்குறோம். ஸோ எந்த ப்ராப்ளம்க்கு எந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. ஸோ இந்த மாதிரி அசைன்மெண்ட் ப்ராப்ளம் கொடுத்தாங்கன்னா இதுதான் ஸ்டெப் அப்படின்னு மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஈஸியா நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகே. சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கொடுத்துருக்கிற ப்ராப்ளம்க்கு காஸ்ட் மேட்ரிக்ஸ் எழுதணும். காஸ்ட் மேட்ரிக்ஸ்னா ஒண்ணும் இல்ல. கொடுத்திருக்கிற ப்ராப்ளம்க்கு வந்து ப்ராசஸிங் டைம் இன் ஹவர்ஸ் வந்து மேட்ரிக்ஸ்ல கொடுத்திருக்காங்களா, இதை நம்ம அப்படியே எழுதுறதுதான் காஸ்ட் மேட்ரிக்ஸ். ஓகே. இதுதான் நமக்கு காஸ்ட் மேட்ரிக்ஸ். இதுதான் நமக்கு காஸ்ட் மேட்ரிக்ஸ். இதுதான் நமக்கு காஸ்ட் மேட்ரிக்ஸ். காஸ்ட் மேட்ரிக்ஸ் எழுதி முடிச்சோம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ரோ ரிடக்ஷன் பண்ணணும். ரோ ரிடக்ஷன் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கரஸ்பாண்டிங் ரோஸ்ல எது சின்ன நம்பர் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் இதுல 5 ரோ இருக்கு. ஃபர்ஸ்ட் ரோல எது சின்ன நம்பர்? 9 தான் சின்ன நம்பர். செகண்ட் ரோல எது சின்ன நம்பர்? 43 சின்ன நம்பர். தேர்ட் ரோல வந்து 28 வந்து சின்ன நம்பர். ஃபோர்த் ரோல எது சின்ன நம்பர்? 27 வந்து சின்ன நம்பர். ஃபிஃப்த் ரோல வந்து 11 வந்து சின்ன நம்பர். ஓகே. இப்படி நம்ம எது சின்ன நம்பர் அப்படிங்கறத கண்டுபிடிச்சு வச்சுக்கணும். கண்டுபிடிச்சு வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் வந்து காலம் ரிடக்ஷன் பண்ணலாம். செகண்ட் வந்து ரோ ரிடக்ஷன். ஃபர்ஸ்ட் வந்து ரோ ரிடக்ஷன். ரோ ரிடக்ஷன் என்ன அப்படின்னா, இங்க சின்ன நம்பர் எதுன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோமா, அந்த சின்ன நம்பரை இருக்கிற மத்த எல்லா நம்பரோடையும் நம்ம சப்ராக்ட் பண்ணணும். 9 - 9 0, 22 - 9 13, 58 - 9 49. இந்த மாதிரி ஒவ்வொரு நம்பர் கூடயும் இந்த சின்ன நம்பரை நம்ம சப்ராக்ட் பண்ணணும். இப்படி சப்ராக்ட் பண்ணி எழுதணும் அப்படின்னா அதுதான் ரோ ரிடக்ஷன். இப்ப நான் 9 கூட அந்த கரஸ்பாண்டிங் ரோல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸையும் நான் சப்ராக்ட் பண்ணி எழுதுறேன். 0, 13, 49, 2, 10. செகண்ட் ரோல எது சின்ன நம்பர்? 43 தான் சின்ன நம்பர். அப்போ அந்த 43 வச்சு அந்த ரோல இருக்கிற எல்லா நம்பரையும் நம்ம சப்ராக்ட் பண்ணி எழுதணும். 0, 35, 29, 7, 20. அதே மாதிரி தேர்ட் ரோல 13, 0, 63, 9, 17. ஃபோர்த் ரோல 47, 15, 0, 22, 12. ஃபிஃப்த் ரோல 25, 0, 46, 11, 14. இதுதான் என்ன அப்படின்னா ரோ ரெடியூஸ் பண்ண மேட்ரிக்ஸ், அதாவது ரோ ரிடக்ஷன் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ரோ ரிடக்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா காலம் ரெடியூஸ் பண்ணணும். காலம் ரெடியூஸ் பண்றதுக்கு ரோ ரிடக்ஷனுக்கு என்ன பண்ணும், ரோ வைஸ் சின்ன நம்பர் பார்த்தோமா, அதே மாதிரி காலம் வைஸ் சின்ன நம்பர் பார்க்கணும். ஓகேவா. இதுலயே 5 காலம் இருக்கு. ஃபர்ஸ்ட் காலம்ல சின்ன நம்பர் வந்து 0, செகண்ட் காலம்ல சின்ன நம்பரும் 0, தேர்ட் காலம்ல 0,
4th காலம்ல சின்ன நம்பர் வந்து 2, 5th காலம்ல சின்ன நம்பர் வந்து 10. அப்போ 0 கூட எந்த நம்பரை மைனஸ் பண்ணாலும் சேமா தான் வரப்போகுது. அதனால மொத 3 காலம்லயும் நம்ம என்ன பண்ண வேணாம், எதுவுமே பண்ண வேணாம், அப்படியே நம்ம எழுதிக்கலாம். மொத 3 காலமுக்கும் 4th and 5th காலமுக்கு மட்டும் நம்ம சப்ராக்ட் பண்ணி எழுதினா போதும். ஸோ காலம் ரிடக்ஷன், காலம் ரிடக்ஷன். ஃபர்ஸ்ட் 3 காலமையும் நான் அப்படியே எழுதிக்க போறேன். 0, 0, 13, 47, 25, 13, 35, 0, 15, 0, 49, 29, 63, 0, 46. இப்போ 4th காலம்ல எது சின்ன நம்பர்? 2 தான் சின்ன நம்பர். இப்போ அதை வச்சு நம்ம எல்லா நம்பரையும் சப்ராக்ட் பண்ணலாம். 2 minus 2, 0. 7 minus 2, 5. 9 minus 2, 7. அந்த மாதிரி எல்லா இதையும் நம்ம சப்ராக்ட் பண்ணி எழுதணும். 5th 10 தான் சின்ன நம்பர். ஸோ 10 minus 10, 0. 20 minus 10, 10. Then 7. Then 2. Then 4. இதுதான் என்ன அப்படின்னா காலம் ரிடக்ஷன் மேட்ரிக்ஸ். காலம் ரிடக்ஷன் மேட்ரிக்ஸ். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஜாப் வந்து அசைன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். 4th வந்து அசைனிங் ஜாப். அசைனிங் ஜாப். இப்ப ஜாப் அசைன் போதா கவனம் அசைன் பண்ணணும். ஏன்னா இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ வந்து ஜாப் வந்து நம்ம அசைன் பண்ணலாம். ஜாப் அசைன் பண்ணும்போது ஆப்டிமமா நமக்கு அசைன் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. இல்லைன்னா ஹங்கேரியன் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம இதை அசைன் பண்ணலாம். இப்போ நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் இப்போ வந்து 0 இருக்கிற இடத்துல நம்ம வந்து அசைன் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா ப்ராசஸிங் டைம் நம்ம கம்மி பண்ணணும். ஸோ எங்க கம்மியா இருக்கோ அங்கே அசைன் பண்ணணும். எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 0 இருக்கிற இடத்துல அசைன் பண்ணுவோம். இப்போ நல்லா கவனிங்க. இந்த ஃபர்ஸ்ட் ரோல வந்து 3 0 இருக்கு. அதனால இப்போதைக்கு இந்த ஃபர்ஸ்ட் ரோ நான் அசைன் பண்ணல. செகண்ட்ல இருந்து வரேன். செகண்ட் ஒரு 0 தான் இருக்கு. அதனால இதை அசைன் பண்றோம். ஒன்ஸ் நம்ம இதை அசைன் பண்ணிட்டோம் அப்படின்னா கரஸ்பாண்டிங் ரோஸ்லயும் காலர்ஸ்லயும் எதுவுமே இருக்கக்கூடாது. அதனால இது வராது. ஓகே, இப்போ தேர்ட் ரோல பார்த்தோம்னா ஒரே ஒரு 0 தான் இருக்கு. அதனால இதை நான் இதை அசைன் பண்ணிட்டோம் அப்படின்னா கீழே இருக்கிற இந்த 0 வராது. மேல ஏதாவது 0 இருந்தால் அதுவும் வராது. ஃபோர்த் ரோல பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு 0 தான் இருக்கு. நான் இதை அசைன் பண்ணேன். இங்க வந்து 46. ஓகே, வேற எந்த 0 இல்ல. ஸோ அதனால அப்படியே விட்டேன். 9. 5th ரோல பார்த்தோம் அப்படின்னா எதுவுமே அசைன் பண்றதுக்கு இல்ல. இங்க ஆல்ரெடி ஒரு 0 இருந்தது. ஆனா இங்க அசைன் பண்ணிட்டோம். அதனால இதை அசைன் பண்ண முடியாது. இப்போ திருப்பி இங்க வரேன். ஆப்டிமமா இப்போதைக்கு நான் இங்க இதை அசைன் பண்றேன். அப்ப இது வராது. ஓகே, அசைன் பண்ணியாச்சா? இப்ப நல்லா பார்த்தோம் அப்படின்னா எந்த ரோல வந்து அசைன் பண்ணல. இப்போ வந்து 4 ரோல அசைன் பண்ணியிருக்கோம். 5th ரோல அசைன் ஆகல. ஓகே, 5th ரோல அசைன் ஆகல. எந்த ரோல அசைன் ஆகல? 5th ரோல அசைன் ஆகல. இப்போ அங்க ஒரு டிக். ஓகே, அங்க ஒரு டிக் போட்டுட்டு நம்ம அப்படியே வச்சிருக்கணும். ஓகே, வேற எதுவும் பண்ணக்கூடாது. இந்த ரோல எதுவும் கிராஸ் மார்க் இருந்தது அப்படின்னா அதுக்கு நேரா ஒரு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும். இப்ப எங்க இருக்கு? இங்க ஒரு கிராஸ் மார்க் இருக்கா? அப்ப அதுக்கு நேரா ஒரு ஸ்ட்ரைக் அவுட். ஓகே, இப்போ ஸ்ட்ரைக் பண்ண அந்த காலம்ல ஏதாவது பாக்ஸ் இருந்தது அப்படின்னா அதுக்கு நேரா ஒரு டிக். ஓகேவா? புரிஞ்சுதா? ரொம்ப ஈஸி தான். ரொம்ப ஈஸி. எந்த ரோல் அசைன் ஆகலையோ அங்க ஒரு டிக் பண்ணணும். அது போக அங்க அந்த எந்த ரோல் அசைன் ஆகி டிக் பண்ணிட்டோமா அங்க எங்க கிராஸ் இருக்குன்னு பார்க்கணும். எங்க கிராஸ் இருக்கோ அந்த காலம் நேரா ஃபுல்லா ஒரு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும். ஓகே, இப்ப இங்கதான் எனக்கு கிராஸ் இருக்கு. அதனால இந்த காலம் ஃபுல்லா நான் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்ட்ரைக் அவுட் பண்ண அந்த காலம்ல ஏதாவது பாக்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த பாக்ஸுக்கு நேரா ஒரு டிக். ஓகே, பண்ணிட்டு வேற ஏதாவது இதுல எலமெண்ட்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். கரஸ்பாண்டிங் ரோஸ் அண்ட் காலம்ஸ் எதுவும் எலமெண்ட்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். இல்ல. ஸோ இப்போ டிக் பண்ணாம இருக்குல்ல. இப்போ என்ன பண்ணிருக்கோம்? தேர்ட் ரோவையும் 5th ரோவையும் டிக் பண்ணியிருக்கோம். டிக் பண்ணாம இருக்கிறத நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுறோம். டிக் இதெல்லாம் பண்ணலையோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்? ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். ஓகே,
இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த இடத்துலலாம் இந்த கிராஸ் மார்க் வந்து ஜாயின் ஆயிருக்கோ, அந்த இடத்துல நம்ம ஆட் பண்ணணும். ஓகே. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, இருக்கிறதுலயே சின்ன நம்பர் எது அப்படின்னு பார்க்கணும். எங்க வந்து நமக்கு வந்து இது ஆகாம இருக்கோ, அங்க இருக்கிறதுலயே சின்ன நம்பர் எதுன்னு பார்க்கணும். இப்போ வந்து இங்க, 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 இங்கெல்லாம் என்ன இருக்கு? ஸ்ட்ரைக்கே ஆகாம இருக்கு. இதுலயே எது சின்ன நம்பர் அப்படின்னா, 4 தான் சின்ன நம்பர். அப்ப என்ன பண்ணலாம்? 4 அப்படிங்கிறது தான் ஸ்மாலஸ்ட் நம்பர். 4 அப்படிங்கிறது தான் ஸ்மாலஸ்ட் நம்பர். இப்போ இந்த 4ங்கிற எலிமெண்ட்ட வச்சு இத ஃபுல்லா நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். நான் சர்க்கிள் பண்ணி காமிக்கிறேன். இத ஃபுல்லா நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். 4ங்கிற அந்த நம்பரால இது எல்லாத்தையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். அதே மாரி 4ங்கிற நம்பரால எந்த இடத்துல கிராஸ் மார்க் ஜாயின் ஆயிருக்கோ, அங்க மட்டும் ஆட் பண்ணணும். அதையும் நான் தனியா நோட் பண்ணி காமிக்கிறேன். ம். ம். இப்போ இந்த இடத்துல கிராஸ் மார்க் வந்து ஜாயின் ஆயிருக்கு. அதே மாரி இந்த இடத்துலயும் கிராஸ் மார்க் வந்து எனக்கு ஜாயின் ஆயிருக்கு. வேற எங்க? இந்த இடத்துலயும் கிராஸ் மார்க் வந்து ஜாயின் ஆயிருக்கு. அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். எத ஆட் பண்ணணும்? இந்த 4 அப்படிங்கிற நம்பர நான் ஆட் பண்ணணும். ஓகே. இந்த இடத்துல எதுவுமே பண்ணக்கூடாது. ஓகே. எது? இந்த லைன் கிராஸ் ஆயிருக்கா? இந்த இடத்துல எதுவுமே பண்ணக்கூடாது. இப்போ 5, 29, 10 இந்த இடத்துல லைன் இப்படி கிராஸ் ஆயிருக்கு. இந்த இடத்துலலாம் எதுவுமே நம்ம பண்ணக்கூடாது. ஓகே. இப்போ வாங்க ஹங்கேரியன் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம இத அலோகேட் பண்ணலாம். ரொம்ப ஈஸி தான். பை யூசிங் ஹங்கேரியன் மெத்தட். ஹங்கேரியன் மெத்தட். இப்போ ஃபர்ஸ்ட் ரூல் என்ன பண்ணலாம்? இந்த 0 அப்படியே தான் இருக்க போகுது. இந்த 13 கூட ஸ்மாலஸ்ட் நம்பர் 4 வந்து ஆட் ஆக போகுது. இந்த இடத்துல எல்லாம் அப்படியே தான் இருக்க போகுது. ஓகே. அப்போ 0 அப்படியே தான் இருக்க போகுது. 13 பிளஸ் 4 வந்து 17, 49, 0, 0 அப்படியே தான் இருக்க போகுது. அதே மாதிரி செகண்ட் ரோலையும் 0 அப்படியே தான் இருக்க போகுது. 35 கூட 4 ஆட் ஆகி 39, இங்க இருக்கிற 29, 5, 10 எல்லாம் அப்படியே தான் இருக்க போகுது. தென் தேர்ட் ரோ. தேர்ட் ரோல என்ன ஆக போகுது? 13 கூட 4 சப்ட்ராக்ட் ஆக போகுது. அப்ப 9. இங்க இருக்கிற 0 வந்து அப்படியே தான் இருக்க போகுது. ஸோ 0. அதே மாதிரி 63ல 4 சப்ட்ராக்ட் ஆச்சு அப்படின்னு 69. 7ல 4 சப்ட்ராக்ட் ஆச்சுன்னா 3. இங்கேயும் 3. இப்போ ஃபோர்த் ரோ பாத்தீங்க அப்படின்னா 47. 47 என்ன பண்ணணும்? இந்த லைன் கிராஸ் ஆயிருக்கு. ஸோ அதை எதுவுமே பண்ணக்கூடாது. அப்படியே தான் எழுதி அந்த இடத்துல ஒரு கிராஸ் இருக்கு. அந்த இடத்துல என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். 19. அதுக்கப்புறம் கிராஸ் ஆயிருக்கிற இப்படியே தான் வச்சுக்கணும். 0, 22. தென் லாஸ்ட் ரோ. லாஸ்ட் ரோல என்ன பண்ணணும்? இதுல மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணணும். எல்லாத்தையும் அப்படியே விட்டுறணும். சப்ட்ராக்ட் பண்ணணும். மற்ற எல்லாத்தையும் அப்படியே விட்டுறணும். ஸோ சப்ட்ராக்ட் பண்ணா 23, 0, 42, 9. சாரி. இந்த இடத்துல லைன் கிராஸ் ஆயிருக்கு இல்லையா? ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்? சப்ட்ராக்ட் பண்ணணும். 46 minus 4, 42. 9 minus 4, 5. 4 minus 4, 0. ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து அலோகேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் ரோ பார்த்தோம் அப்படின்னா 3 0 இருக்கு. அதனால நான் வந்து அதை இப்போதைக்கு அலோகேட் பண்ணல. செகண்ட் ரோல ஒரே ஒரு 0 தான் இருக்கு. இதை நான் அலோகேட் பண்றேன். அப்போ இது வராது. தேர்ட் ரோல ஒரே ஒரு 0 தான் இருக்கு. இதை அலோகேட் பண்றேன். கீழே இருக்கிற இது வராது. ஃபோர்த் ரோல ஒரே ஒரு 0 தான் இருக்கு. இதை அலோகேட் பண்றேன். வேற எதுவும் ஜீரோஸ் இருக்கா? இல்ல. ஃபிஃப்த் ரோல பார்த்தோம் அப்படின்னா இங்க ஒரு 0 இருக்கு. இதை அலோகேட். அப்போ எது வராது? இது வராது. அப்போ ஆப்டிமமா இதுதான் வரும். இதுதான் வரும். ஓகே. இப்ப பாத்தீங்க அப்படின்னா எல்லா ரோஸ்லயும் எல்லா காலம்ஸ்லயும் நமக்கு வந்து அலோகேட் ஆயிடுச்சு. ஹங்கேரியன் மெத்தட் யூஸ் பண்ணி நமக்கு வந்து அலோகேட் ஆயிடுச்சு. நீங்க மெயினா எதை கவனிக்கணும் அப்படின்னா எப்படி இதை வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்றது கவனமா கவனிக்கணும். ஓகே. அது வந்து 2 டைம்ஸ் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பொறுமையா பாருங்க. கண்டிப்பா புரியும். ஓகே. இப்போ வந்து ஃபைனலா நம்ம என்ன பண்ணலாம்? ஆப்டிமம் அலோகேஷன் வந்து எழுதிடலாம். கொஸ்டின்ல வந்து இங்க வந்து கொடுத்துருக்காங்களா? ஜாப் 1, மெஷின் 1, ஜாப் 2, மெஷின் 2 அப்படின்னு அந்த மாதிரி நம்ம வந்து ஆப்டிமமா அலோகேட் ஆனதை எழுத போறோம். Therefore,
The optimum allocation is therefore the optimum allocation is job 1 யார் பண்ண போறா? Machine 4. Job 2 யார் பண்ண போறா? Machine 1. Job 3 யார் பண்ண போறா? Machine 2. Job 4 யார் பண்ண போறா? Machine 3. Then job 5 வந்து Machine 5. அது போக the optimum allocation cost அதுவும் நம்ம எழுதணும். Therefore the optimum allocation cost rupees. இப்ப பார்த்தோம் அப்படின்னா நம்ம எங்க அசைன் பண்ணிருக்கோம்? ஃபர்ஸ்ட் ஜாப் வந்து 4th அசைன் பண்ணிருக்கோம், செகண்ட் ஜாப் வந்து ஃபர்ஸ்ட், தேர்ட் வந்து செகண்ட், ஃபோர்த் வந்து இது. நம்ம காஸ்ட் எங்க இருந்து எழுதுறோம் அப்படின்னா மிஷின்ஸ் இங்க கொடுத்துருக்காங்களா? ஓகே, இருந்தது. ஃபர்ஸ்ட் ஜாப் யாருக்கு அசைன் பண்ணிருக்கோம்? ஃபோர்த்துக்கு. செகண்ட் ஜாப் வந்து ஃபர்ஸ்ட், தேர்ட் ஜாப் வந்து செகண்ட், ஃபோர்த் ஜாப் வந்து தேர்டு, ஃபிஃப்த் ஜாப் வந்து ஃபிஃப்த். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் என்ன அப்படின்னா ஆப்டிமம் அலோகேஷன். அதாவது 11 பிளஸ் 43 பிளஸ் 28 பிளஸ் 27 பிளஸ் 25 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் ஆப்டிமம் அலோகேஷன் காஸ்ட். ஸோ 11 பிளஸ் 43 பிளஸ் 28 பிளஸ் 27 25. ஓகே, சாரி, இதுல வந்து ருபீஸ் வராது, அவங்க வந்து ஹவர்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால இதுல ஹவர்ஸ் தான் வரும். ஓகே, இதுல வந்து ருபீஸ் வராது, ஹவர்ஸ் வரும். இதுல வந்து ஹவர்ஸ் தான் வரும். எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னு 134 ஹவர்ஸ். சில இதுல நமக்கு வந்து காஸ்ட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல ருபீஸ் போட்டுக்கலாம், இந்த இடத்துல ஹவர்ஸ். ஓகே, ஸோ ஹங்கேரியன் மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்றது வந்து ரிப்பீட்டிவா சிக்ஸ்த்ல கேட்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏதோ டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.